ரகு 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 ஐயோ லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் போயிட்டாங்களா? போய் அரவராஜ். இடியட், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? சீக்கிரம் என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஐயா ரேகா கூட போனியே, என்னாச்சு? 350 ரூபாய் 70 காசு ஆச்சு. மூஞ்சிய பாரு. போட பொட்டியங்கடா. போட புடவெல்லாம் போய் வாங்கணும். என்னது? ஐயோ, நல்லா வளர்ற முடிய அங்கேயும் இங்கேயும் வெட்டி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கேன். லட்சுமி, பளபளக்கும் பட்டு, ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. உனக்காக எத்தனை கடை ஏறி இறங்கி நானே செலக்ட் பண்ண தெரியுமா? அண்ணன் செலக்ஷன் பிரமாதம். Thank you. இல்ல நீ? ஆமா, உங்க அண்ணன் செலக்ஷன் நீ தான் மெச்சுக்கணும். ஏற்கனவே இந்த கலர்ல எனக்கு 2 புடவை இருக்கு. ஓஹோ. உங்க அண்ணனுக்கு திடீர்னு இந்த ஆசை ஏன் தோணுச்சுன்னு தான் எனக்கு புரியல. என்னங்க என்ன வேலை? just 1000 rupees. புரியலையா? 1000 ரூபாய். இதுல 1500 ரூபாய் போட்டிருக்க. எனக்காக 500 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அந்த கடைக்காரன் உங்க மச்சானா? என்ன நீ பின்ன ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு புடவை பத்தி ஏதாவது தெரியுமா? 800 ரூபாய் புடவை 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. விடுங்க நீ. இப்பவாவது பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுல்ல, அதை நினைச்சு பெருமைப்படுறது. சரி சரி, நீ போ. மாமா தூங்கிட போறாரு, மாத்திரை எல்லாம் எடுத்து வை. அப்பா, இந்த வீட்டுல நல்லதே சொல்லக்கூடாதே. நல்லதும் செய்யக்கூடாது போடுற. ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த புடவை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது பணம்? லஞ்சம் வாங்கினேன். அதுக்கு திறமை வேணும். பிக் பாக்கெட் அடிச்சேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப திறமை வேணும். சரி, கடன் வாங்கினேன். அதான் உங்களால முடியும். இப்ப கடன் வாங்கி புடவை வாங்கலன்னு யார் அழுதா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே. லட்சுமி, கொஞ்சம் வெந்நீர் கொடுமா. இதோ வந்துட்டேன் மாமா, உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அப்பா, ரேகா, நீ சொன்னது எதுவுமே பழிக்கலம்மா. இப்படி நெஞ்சில அடிச்சிட்டு போறாளே. அப்பா, ஜாக்கெட் 2. அதை இங்க கொடுங்க. என்னம்மா, லவ் லெட்டரா? எனக்கு என்னது இது? எது இது? அதா நேத்து சேலையோட சேர்ந்த பில். அதுக்குதான் நேத்தே திட்டிட்டியே. ஏதோ நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக 2000 ரூபாய் செலவு பண்ண பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். அதுக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணமா? 2000 ரூபாய் என்ன, 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன். ஆமா, சம்பாதிக்கிறது அப்படியே செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன் வாங்குறது. ஏன் வாங்க கூடாதா? புருஷன் லஞ்சம் வாங்கலாம், பிக் பாக்கெட் அடிக்கலாம், ஆனா கடன் மட்டும் வாங்க கூடாது. ஏன்னா அது திரும்ப கொடுக்கணும். அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. நீ என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா பொம்பளைங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. அவங்க இஷ்டம் போல திட்ட ஒரு ஆம்பளை வேணும். இழிச்சவா என்ன மாதிரி. நானும் பாத்துட்டு இருக்கேன், நீங்க மேல மேல பேசிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? ஏன் நீயும் பேச? எவ்வளவோ பேசுற, இன்னும் கொஞ்சம் பேசினா குறைஞ்சா போயிடும். என்ன பேச்சே காணோம்? சொல்லுங்க, சொல்றது காதுல விழுது. குடும்பம்னா புருஷன் அதிகாரம் பண்ணணும், பொண்டாட்டி அடக்கி வாசிக்கணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். ஆனா இந்த வீட்டுல நீ அதிகாரம் பண்ற, நான் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அன்பா ஆசையா பணிவா கேட்டிருக்கியா? நீ எல்லாமே அதிகாரம் தான். இந்தாங்க 2500 ரூபாய். நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு வரும்போது மல்லிகை கடைக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லிய. அப்புறம் இன்னைக்கு நாம 2 பேரும் பீச் போலாமா? இதே மூட்ல இரு, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். பியூனா? என்னடா பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்ட? என்ன என்னடா என்னடா? என்ன சார், பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்டீங்க? பணம் வாங்கும் போது ஃப்ரெண்டு, கொடுக்கும் போது பியூனு. அப்படிதான். இனிமே உங்ககிட்ட பணம் வாங்க போறது இல்ல. ரேகா வர சொல்லு போ. கொடுத்து வச்சவன் ஆபீஸ்ல மேனேஜர் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு இது ஒரு என்னடா முணங்குற? ஒண்ணும் இல்ல. ஏய், பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வராது.
லஞ்சம் வாங்கிட்டேன்னு புடிச்சிட போறாங்க. ஆ. இது ரேகாவை தானே? டேய், போடா. ஒரு டவுட், நம்ம செக்ரட்டரி போடா. சரி. Stupid idiot. கை கால் உடைச்சு. ஐம் சாரி. நோ நோ நோ, கம் இன். வாங்க வாங்க. சாரி, அந்த பையன் நினைச்சேன். என்ன? நேத்து ரிசல்ட் எப்படி இருந்துச்சு சார்? நேத்து ஓ பிரமாதம் ரேக்கா. பொம்பளைங்க மனசு பொம்பளைங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். எங்களை மாதிரி ஆம்பளைங்களாம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு அட்வைஸ் எப்பவும் என் பக்கத்துல இருந்தா என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். தேங்க் யூ. நோ, நான் எல்லாம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு என் ஒய்ஃப் கூட ஜாலியா வெளியே போறேன். ரியலி? Yeah. விஷ் யூ ஆல் சக்சஸ். Thank you. Thank you. Thanks. Thanks. சார், கை. Oh, yes. உங்க கையில. Bye. Bye. Thank you. Thank you. அக்கிலியா இருக்கிற இந்த காலத்து பசங்களுக்கு செலக்ஷன் பண்ணவே தெரியல. சும்மா தொட்டலும் வத்தலும் கருவாடுமா கொண்டு வந்து உட்கார வச்சு வீச்சோட பெருமையே கண்டுக்கிறானுங்க பாவிங்க. என்ன ரேகா பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆயில் கெட்டிதான், நான் ஜாதகத்திலே பார்த்துட்டேன். நான் அதுக்காக பார்க்கல. பின்ன எத்தனை பொண்டாட்டிங்கன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல, எத்தனை புள்ளைங்கன்னு பார்த்தேன். அது ஆம்பளைங்க கையில தெரியாது, பொம்பளைங்க கையில தான் தெரியும். அப்படியா? அப்படின்னா உன் கையை காட்டு. காட்டு பாக்குறேன். என்னங்க கையை விடுங்க. இன்னைக்கு பார்க்காம விட மாட்டேன். இப்ப விட போறீங்களா இல்லையா? விட்டுட்டேன். இதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி பீச்சுக்கு வந்திருக்க தேவையில்லை. அட பம்பாய் பால்கோவா பாட்டி தம்பி. பணம்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது. உங்க ஃப்ரெண்டு கிட்ட கடனை திருப்பி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேனே. மல்லிகை கடைக்கு? மல்லிகை கிடைக்க கடனுக்கு 2000 மல்லிகை கடைக்கு 500 சேர்த்து 2500 ரூபாய் கொடுத்தேன்ல. ஐயோ, அந்த பணத்தை சேதுகிட்ட கொடுத்துட்டேனே. என்னங்க மறந்து போறதுக்கு 5 10? என்ன லட்சுமி இந்த நேரத்துல போய் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு? சிந்திச்சு பாரு. ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு பீச்சா? தம்பி, யூ ஆர் கிரேட் மேன். தம்பி, உன் வயசுல நான் மாசம் ஒரு லேடிஸோட தான் சுத்துவேன். பட் நீ டெய்லி ஒரு லேடிஸோட சுத்துவே. இல்ல லட்சுமி, நேத்திக்கு பார்த்த பொண்ணு மாடர்ன் லுக், நாகரிகம். இந்த பொண்ணு ஃபேமிலி லுக், கலாச்சாரம். இவளை கட்டிக்க, அவளை வச்சுக்க. ஓகே, என்ஜாய். மேரேஜ்ல மீட் பண்ணுவா வருது. மயக்கம். கிழவா, காரியத்தையே கெடுத்துட்டியே. அந்த நேரம் பார்த்தா நீ அங்க வரணும். வந்ததும் வந்த, தனியா கூப்பிட்டு தம்பின்னு சொல்லிருக்க கூடாது. தனியா இப்படி மொட்டை மாடியில தவிக்க விட்டுட்டியே. கிழவா, உன்னை தனியா பார்த்தேன் கிழி கிழிச்சிருவோம். உன்னை ஏரெல்லாம் எடுத்து விட்டுருவோம். என்ன நீ திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? உங்க அண்ணனுக்கு நல்ல புத்தி வரணும்னு தான். ஏன் அண்ணனுக்கு புத்தி சரியில்லாம போச்சா? புத்தி எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா சுத்தம் இல்ல. யார சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போற அப்பாவையா? சேச்சே, ஐயோ என்ன மாமா, உங்களுக்கும் அவருக்கும் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்குங்க. நாங்க கோயில் போயிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அவனும் கூட வருவான்ல. அவர் கூடவா? நேத்து நான் சொல்றேன் கேளுங்க மாமா. அப்பா, நேத்து நாங்க பீச் போனோம்ல, அங்க ஒரு பெரிய ஞானி ஜாகிங் வந்திருந்தாரு. ஞானி ஜாக்கிங் வந்தாரா? வந்தாரு. அங்க வந்து ஒரு பெரிய தத்துவம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன தத்துவம் சொன்னாரு?
காஞ்சி காமாட்சி கண்ணுல வச்சுக்க, மதுரை மீனாட்சிய மனசுல வச்சுக்கன்னு சொன்னாரு. காசி விசாலாட்சிய வீதியில விட்டுருனாரா? அது தெரிஞ்சுக்கதான் லட்சுமி கோயில் போகுது. சும்மா இருங்க மாமா. மளிகை சாமான் வாங்கினதுக்கு நேத்து 500 ரூபாய் கொடுத்தேல, அத பியூன் கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்காரு. அத பத்தி கொஞ்சம் கேளுங்க மாமா, நாங்க வரோம். ஏன்பா கோயில் போறதுக்கு பணம் தேவையா? தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி அப்படின்னு உங்க அப்பாவே பாடி இருக்காரு. நீங்க தானே? காசு இல்லைன்னா கடவுளே இல்ல. ஆ. இப்போ உன்னை ஏமாத்தினானே 500, அவன் மூஞ்சில போய் காரி துப்பிட்டு வா போ. துப்புற. இவன் போற போக்க பார்த்தா துப்புற மாதிரி தெரியலையே, வாந்தி எடுக்கிற மாதிரில தெரியுது.